வெல்கம் டு செபோசா சாஃப்ட்வேர் சர்வீசஸ். இந்த வீடியோவில் பிளாகர் மூலமாக நம்ம கிரியேட் பண்ண வெப்சைட்டில் எப்படி ஒரு போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் மெயில் ஐடியில் லாகின் பண்ணியிருக்கேன். என்னோடய ஜிமெயிலிருந்தே நான் டைரெக்டாக பிளாகர் வெப்சைட்டுக்குள்ளே போக முடியும். அதாவது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஜிமெயிலில் இந்த ரைட் சைடு மேலே பார்த்தீங்கன்னா கூகுளோட ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா பிளாகர் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள், நம்ம பிளாகருடைய ஹோம் பேஜ் இதில் வரும். ஸோ இதில் நம்ம கிரியேட் பண்ண ரெண்டு பிளாகர் வெப்சைட் இருக்குது. ஒன்று ஹெல்த் இன்ஃபர்மேஷன் சம்மந்தமாக கிரியேட் பண்ணது, இன்னொன்று லேட்டஸ்ட் நியூ டெக்னாலஜிஸ்ன்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த லேட்டஸ்ட் நியூ டெக்னாலஜி 2015.blogspot.in அப்படிங்கிற சைட்டில் இப்போ எதுவுமே போஸ்ட் எதுவும் இல்லை, எம்டியாக இருக்குது. ஸோ இதில் ஒரு போஸ்ட் பண்ணி காட்டணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதில் எந்த மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம இதில் போஸ்ட் போடல, இங்கே ஸ்டார்ட் பிளாகிங்னு இருக்குது பாருங்கள். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். அதாவது எந்த சைட்டுக்கு போடுறோமோ அதுக்கு நேராக இருக்கிற லிங்க்கை நம்ம கிளிக் பண்ணணும். இப்போ நான் இங்கே லேட்டஸ்ட் நியூ டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற சைட்டுக்கு தான் ஒரு போஸ்ட் போட போகிறேன். ஸோ அதனால் ஜஸ்ட் நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு இதனோட டேஷ்போர்டுக்கு போகலாம். அதாவது லேட்டஸ்ட் நியூ டெக்னாலஜி சம்மந்தமான டேஷ்போர்டு இது. இதில் போய்ட்டு நீங்கள் இந்த நியூ போஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்தும் போஸ்ட் பண்ணலாம், அல்லது டைரெக்டாக இதிலேயே ஸ்டார்ட் பிளாகிங் இருக்கு இல்லைங்களா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணலாம். ஸோ இது ஃபஸ்ட் டைம் நம்ம இன்னும் எதுவும் போஸ்ட் போடல அப்படிங்கிறங்காட்டி இங்கே ஸ்டார்ட் பிளாகிங் அப்படின்னு இருக்குது. ஸோ நம்ம அப்படியும் பண்ணலாம், அல்லது இதில் நீங்கள் தனியாக ஓப்பன் பண்ணிவிட்டு இதனோட டேஷ்போர்டில் போய்ட்டு நியூ போஸ்ட் இருக்குது பாருங்கள், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வரும். இங்கே நம்ம மேலே டைட்டில் கொடுக்கணும், அடுத்தது கீழே அதனோட கண்டென்ட். ஸோ இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம டெக்னாலஜி சம்மந்தமாக இதில் ஏதாவது போஸ்ட் போட்டு ஸோ அது எப்படி இதில் ப்ராசஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். நீங்கள் கூகுளில் போய்ட்டு ஏதாவது டெக்னாலஜி சம்மந்தமாக நீங்கள் தேடலாம். நான் இங்கே லேட்டஸ்ட் நியூ டெக்னாலஜி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது எஜுகேஷனல், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபீல்டில் நம்ம ஸோ நான் இங்கே கம்ப்யூட்டர் சம்மந்தமாக ஒரு பிக்சர் எடுத்து வைக்கிறேன். ஸோ அது இமேஜஸில் சர்ச் பண்ணேன். இப்போ ஜென்ரலாக இந்த மாதிரி தேடுறேன். ஸோ நீங்கள் ஓனாக உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் அப்டேட்டாக தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் போஸ்ட் பண்ணலாம், அல்லது மற்ற சைட்லேருந்து நீங்கள் காப்பி பண்ணி போடலாம். ஸோ அப்படி போடையில் காப்பிரைட் இஷ்யூஸ் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் எந்த சைட்லேருந்து காப்பி பண்ணி போட்டிங்களோ அதனோட சோர்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனோட யூஆர்எல்லை நீங்கள் அங்கே கொடுக்கலாம். ஸோ அது எப்படின்னு நான் இப்போ காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா mscomputer.infos.blogspot.in. ஸோ இந்த சைட்லேருந்து ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது இருக்கு இல்லைங்களா, கம்ப்யூட்டர் சம்மந்தமாக மதர் போர்ட் டீட்டெயில்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நான் இதை காப்பி பண்ணிவிட்டு அப்படியே நம்மளுடைய சைட்டில் போடக்கூடாது, இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதாவது உங்கள் சிஸ்டத்தில் இந்த ரன் கமெண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா Win+R அமுத்தலாம், அல்லது ரன் கமெண்ட் ஓப்பன் பண்ணலாம். இல்லை போய்ட்டு நோட் பேட் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒரு நோட் பேட் வரும். ஸோ இதில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம அங்கே காப்பி பண்ண விஷயத்தை இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு நோட் பேட்லேருந்து நீங்கள் அதுக்கப்புறமா அந்த பிளாகருக்குள்ளே காப்பி பண்ணுங்கள். ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, சில சைட்லலாம் அதில் இருக்கக்கூடிய லிங்க்ஸ் அதில் அதாவது கிளிக் பண்ணால் போகிற மாதிரி கிளிக்கபிள் லிங்க்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாமே அப்படியே வரும். இப்போது ஸோ இந்த mscomputer.infos.blogspot.in அப்படிங்கிற சைட்லேருந்து தான் நம்ம காப்பி பண்ணோம். ஸோ அதனால் காப்பி பண்ணிவிட்டு கீழே இருக்கு இல்லைங்களா, இதில் சோர்ஸ்னு கொடுத்துட்டு, அதாவது சோர்ஸ் அப்படின்னா எங்கேருந்து நம்ம எடுத்தோம் அப்படிங்கிறது, இங்கே அந்த லிங்க்கை கொடுத்துடலாம். தெரியுது இல்லைங்களா. ஸோ இப்போது அந்த சைட்லேருந்து நம்ம காப்பி பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ஏதாவது காப்பிரைட் இஷ்யூஸ் வரும் அப்படின்னா ஸோ அந்த மாதிரி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை.
ஏன் அப்படின்னா நம்ம இந்த சைட்லேருந்து தான் காப்பி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கீழே இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இந்த விஷயம் நம்ம சைட்டில் இருந்தாலும் இது வந்து இந்த சைட்லேருந்து நம்ம காப்பி பண்ணியிருக்கோம், mscomputersinfos.blogspot.in அப்படிங்கிற சைட்லேருந்து தான் காப்பி பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம இங்கே இன்ஃபார்ம் பண்ணிடுறோம். தெரியுது இல்லைங்களா? ஸோ இப்போது இதுக்கு கரெக்டான டைட்டில் கொடுங்க. ஸோ மதர் போர்ட் சம்மந்தமான போஸ்ட் அப்படிங்கிறங்காட்டி மதர் போர்ட் இன்ஃபர்மேஷன் 2015 அப்படின்னு சிம்பிளாக கொடுக்குறேன். ஸோ இதுக்குள்ளே இருக்க கண்டென்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா நிறைய ஆல்ட்ரு பண்ணலாம். அதாவது டைட்டில் போல்ட் பண்ணலாம், இதுக்குள்ளே நம்ம லிங்க் கொடுக்கலாம். ஸோ இந்த சப்டைட்டில் மட்டும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே போல்டாக கொடுக்குறேன். அதே மாதிரி இதை நீங்கள் சப்டைட்டிலாக பண்ணணும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நார்மல்னு இருக்கு இல்லைங்களா, இதில் சப்ஹெட்டிங் இல்லை ஹெட்டிங் இந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ இது மதர் போர்ட் சம்மந்தமான போஸ்ட் அப்படிங்கிறங்காட்டி ஒரு மதர் போர்ட் சம்மந்தமான ஒரு பிக்சர் நம்ம ஒன்று எடுத்து இதில் போஸ்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா மதர் போர்ட் ரிலேட்டடாக ஏதாவது பிக்சர் இருக்கும். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்காக ஒரு பிக்சரை சேவ் பண்ணிவிட்டு நம்ம அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத காட்டுறேன். ஸோ நீங்கள் பிக்சரை மற்ற சைட்லேருந்து போட்டாலும் அதுலேயும் காப்பிரைட் இஷ்யூஸ் இருக்குது. அதாவது மற்றவங்க சைட்டில் போட்ட பிக்சரை நம்ம வந்து காப்பி பண்ணி போடுறோம் அப்படின்னா அதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஸோ அது எப்படிங்கிறது நான் வரக்கூடிய வீடியோவில் போஸ்ட் சம்மந்தமாக அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ நான் சொல்கிறேன். ஸோ அதில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இப்போதைக்கு ஒரு பிக்சர் எப்படி போஸ்ட் பண்ணலாங்கிறது மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நம்ம டவுன்லோட் பண்ண பிக்சர் இங்கே இருக்குது. நீங்கள் பிக்சர் எங்கே வரணும்னு பாருங்கள். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இடம் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் மவுஸ் இங்கே கர்சர் இங்கே வச்சுருக்கேன். இந்த இடத்துல போய்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா பிக்சர்னு மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், லிங்க் அப்படிங்கிறது பக்கத்தில் பிக்சர். ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். அப்லோட் இருக்கு இல்லைங்களா, இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நம்ம கம்ப்யூட்டர்லேருந்து எடுத்துக்கலாம். இல்லை ஃப்ரம் திஸ் பிளாக் அப்படின்னா ஆல்ரெடி இந்த பிளாகில் ஏதாவது பிக்சர் போட்டிருந்தோம் அப்படின்னா அதுலேருந்து எடுக்கலாம். பிகாஸ் ஆஃப் வெப் ஆல்பம்ஸ் நம்ம ஃபோன்லேருந்து எடுக்கலாம். இல்லை நம்ம வேறு ஏதாவது கூகுள் ப்ளஸில் இல்லை டைரெக்டாக வெப்கேம் மூலமாகவும் எடுக்கலாம். இல்லை அந்த பிக்சரோட யூஆர்எல் மூலமாக எடுக்கலாம். ஏதாவது சைட்டில் அந்த பிக்சருக்கு யூஆர்எலோட இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் அந்த யூஆர்எல்லேருந்து எடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம கம்ப்யூட்டர்லேருந்து எப்படி எடுக்குன்னு காட்டுறேன். இந்த சூஸ் அ ஃபைல் போயிட்டு நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைலை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணல அந்த ஃபைல் வந்துட்டிங்கன்னா சாதாரண 1 2 3 பிக்சர் 2 3 4 5 இந்த மாதிரி நம்பர் ஏதாவது கொடுத்துருப்பாங்க, இல்லை ஏதாவது நேம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இதில் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பிக்சரை நேம் மாற்றிடுங்க. அதாவது இப்போ உங்களுடைய சைட் நேம் கொடுக்கலாம். இப்போ நம்மளுடைய சைட் நேம் பார்த்துட்டிங்கன்னா லேட்டஸ்ட் நியூ டெக்னாலஜிஸ், அல்லது அந்த பிக்சர் எது சம்மந்தமானது மதர் போர்ட் அப்படின்னு கொடுக்கலாம். அந்த பிக்சரோட நேமும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் இந்த பிக்சர் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அதை லெஃப்ட்டில் மாற்ற முடியும் அல்லது சென்டர்லேயும் வைக்க முடியும். கீழே ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஒரிஜினல் சைஸ் அப்படின்னு கொடுத்திங்கன்னா நம்ம என்ன பிக்சர் ஃபார்மேட்டில், அதாவது என்ன சைஸில் டவுன்லோட் பண்ணுமோ அதே இதில் வரும். ஸோ நம்ம பிளாகுக்கு, அதாவது இந்த சைட்டுக்கு தகுந்த மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் சைஸை மாற்றிக்கலாம். ஸோ இதுலேயும் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ்லாம் போய்ட்டு நேமெல்லாம் செட் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் எப்படிங்கிறது நான் வரக்கூடிய வீடியோவில் சொல்கிறேன். இப்போதைக்கு இதில் எப்படி ஒரு போஸ்ட் போடலாம், அதில் பிக்சர் எப்படி ஆட் பண்ணலான்னு மட்டும் பாருங்கள். ஸோ நம்ம இங்கே டைட்டில் கொடுத்தாச்சு. கீழே ஒரு சைட்லேருந்து நம்ம கண்டென்ட் எடுத்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ காப்பிரைட் இஷ்யூஸ் வராமல் இருக்கிறதுக்காக சோர்ஸ்னு கொடுத்துட்டு எங்கேருந்து நம்ம காப்பி பண்ணுமோ அதான் இங்கே கொடுத்துருக்கோம். தெரியுது இல்லைங்களா. ஃபைனலாக நீங்கள் பப்ளிஷ் அப்படின்னு கொடுங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நியூ டெக்னாலஜிஸ் 2015 இதில் பார்த்தீங்கன்னா எதுவுமே போஸ்ட் இல்லை. ஸோ இப்போ நம்ம பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், சேம் அதே பேஜை நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் இல்லை அல்லது ரீலோட் பண்ணுறேன். தெரியுது இல்லைங்களா. லேட்டஸ்ட் நியூ டெக்னாலஜி 2015.blogspot.in அப்படிங்கிற சைட்டில் இப்போ புதுசாக ஒரு போஸ்ட் ஆட் ஆகிருக்கு. அதாவது மதர் போர்டு இன்ஃபர்மேஷன்ஸ் 2015 சொல்லிவிட்டு
2 பேராக கொடுத்துட்டு நான் ஒரு பிக்சர் போட்டிருக்கேன். மேக்ஸிமம் நீங்கள் எந்த ஒரு போஸ்ட் போட்டாலும் அது பிக்சர் வர மாதிரி பார்த்துக்குங்க. ஏன் அப்படின்னா பிக்சர் ஃபார்மெட்டில் இருந்தால் அதிக பேர் பார்ப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் போடக்கூடிய இன்ஃபர்மேஷனும் எஸ்ஏ மாதிரி ரொம்ப அதிகமாக 10 லைன் அல்லது 15 லைன் கண்டினியூஸாக வர மாதிரி கொடுக்காதீங்க. ஒரு 4 அல்லது 5 லைன்ஸ் வந்ததையும் நீங்கள் ஒரு கேப் விட்டு கொடுக்குற மாதிரி பார்த்துக்குங்க. தெரிஞ்சு இல்லைங்களா? ஸோ இப்போ இதே போஸ்ட்டை நம்ம திரும்ப எடிட் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள் சைடில். நம்ம புதுசாக போடணும் அப்படின்னா இந்த நியூ போஸ்ட் ஆப்ஷன் சொல்லியிருந்தேன். அதுக்கு கீழே பார்த்துட்டிங்கன்னா போஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போதைக்கு பப்ளிஷில் ஒன்று இருக்குது. ஜஸ்ட் அதுக்கு நேராக போயிட்டு நீங்கள் எடிட்னு இருக்கும். இங்கே கர்சரை கொண்டு போனீங்க அப்படின்னா எடிட், வியூ, டெலிட் இதெல்லாம் இருக்கும். நீங்கள் இந்த போஸ்ட் வேண்டாம் அப்படின்னா டெலிட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இல்லை இதிலேயே மறுபடியும் எடிட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் எடிட் கிளிக் பண்ணுங்கள். இதில் போய்ட்டு திரும்பவும் நீங்கள் இதில் ஆல்ட்ரேஷன் பண்ண முடியும். தெரியுது இல்லைங்களா? ஸோ பிளாகரில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் என்னங்கிறத வரக்கூடிய வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.